ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எப்படி ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஆர் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆல்ரெடி மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்களா, அந்த மெயில் ஐடி வந்து போட்டுக்கிங்களா அப்படி நார்மலாகவே லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட எந்த மெயில் ஐடியுமே இல்லைனா கீழே கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார் மை பர்சனல் யூஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பிசினஸ் யூஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் பர்சனல் யூஸ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா 0 சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னு போட்டுக்கிறேன். சோ இந்த மாதிரி போட்டுட்டு கீழ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கீழ ஜெண்டர் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள வந்துட்டீங்கன்னா உங்க நேம் போட்டு அதே ரெண்டு மெயில் ஐடி சஜஸ்ட் பண்ணும். இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கலனா கீழ கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மெயில் ஐடி வேணுமோ அதை நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சஜஸ்ட் பண்ணிருக்கு பாத்தீங்களா, அதுல ஒன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழ நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உள்ள வந்தீங்கன்னா நீங்க பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த பாஸ்வேர்ட் மறக்காம ஈஸி ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி பாஸ்வேர்ட் வந்து போட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு கீழ நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள வந்துட்டு பின்னாடி இதுல இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஒன்ஸ் படிச்சுட்டு எஸ் ஐ எம் இன் சொல்லிட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். உங்களுடைய மெயில் ஐடி வந்து கிரியேட் ஆயிருச்சு. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அதுல வந்து நீங்க டிஎம் பண்ணீங்கன்னா உங்க டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுவேன்.